அன்றே அரசு அன்றே அரசுடைய நீக்கி அரசுடைய நீக்கி மறுபடியும் செலுத்தி சிவனே என்று சிவனை போய் தவம் செய்து அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஏண்டாம் 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவசபை கூடுவதை அழைக்க செல்ல வேண்டும். தேவலோகம் செல்ல வேண்டும். ஆமா அனைவருமே சிறப்போட அழைத்து வசனோட அழைத்து வந்தாயா? தெரியும் எங்கனா போயிருங்க. முனிவரையா அனைவருமே அழைத்து வசனோட அழைத்து வந்தாயா? எந்தம்மா பேரு காந்தம்மா ஒரு நாள் காந்தம்மா இருக்கும் ஊரு. எந்த ஊர் காந்தம்மா? இதுதான் அப்படியா? தேவலோகத்தாடி கோத்திலே விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறேன். திருவிழா நான் என்ன சொன்னேன்? அடிக்கடிக்கு துட்டு கொடுக்கணும்னு சொல்ல. நீ எவ்வளவு அடிச்சு அப்புறம் இன்னும் வரும். இன்னும் அடி இருக்குது. ஐயா கோபத்துல மிகத்தவர் எடுத்துக்கோ.
கோவத்துல விழுந்தவர். ஆமா. விஸ்வாமித்திரர் வந்து கொடுத்தார். அப்படியா? ஏன்னா ஆ. அவர் கோவம் வெகு கோவம் வருது. ஆமா, ஆமா, ஆமா. அவருக்கு எதிர்க்கு போயிட்டு வர இருக்கிறார். ஐயா, விஸ்வாமித்திரரே! வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். சிப்பாதவன் சாமருங்கள். வாருங்கள். ஐயா, புரியாதே! முடிநாதா! உங்களுடைய பாதத்தை மனிதன் ஏதோ ஒரு குறை இல்லாமல் சீரு சிறப்பு எனக்கு வாழ்த்துங்கள். உங்க பாதத்தை வாழ்க வாழ்க. தேவேந்திரா, தேவேந்திரா! ஐயா புரியாதா? ஆமா. உங்களை எதற்காக வளர்த்தேன் என்றால் எதற்காக? 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த தெய்வராஜன் தெய்வ சபை கூடுவது வழக்கம். இப்போது தெய்வ சபை கூடிவிட்டது. ஒரு உண்மை எனக்கு தெரிய வேண்டும். என்ன உண்மை? என்ன சந்தேகம் கேட்கின்றீர்களா? மனதிலே ஒரு ஐயப்பாடு அவருக்கு. ஆமாடா, என்ன ஐயப்பாடு கேட்கின்றாயா? இந்த பூ உலகில் பொய் சொல்லாத புலவன் யாராவது ஒரு இருக்கின்றார்களா? ஏய், இந்த பூ உலகிலே பொய் சொல்லாத புலவன் யாராவது இருக்கின்றார்களா? தேவேந்திர பூபதி ஆ. சட்டமது. ஆகட்டும். இந்த பூ உலகில் தர்மதா ஹரிச்சந்திர பூபதி, அயோத்தி நகரத்தை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி. இந்த பொய் என்பதே அவனுக்கு என்ன என்று தெரியாது. அப்படியா? தன் மனைவிட பிற தாரத்தை நினைக்காதவன். பொய் என்பதே கிடையாது. தன் மனைவிலே வேறு தாரத்தை நினைப்பது உண்டு. தெய்வத்துக்கு சமமாக நிகழேதோ ஏகவத்திரி வேதம் கொண்டவன் என் சிசியன் ஹரிச்சந்திர ஒருவன் ஆவான். ஹரிச்சந்திர ஒருவன் ஆவான். நீ கேட்ட கிழந்து ஹரிச்சந்திர ஒருவன் ஆவான். இதுவரையிலும் என் சந்தேகத்தை தீர்க்காத இந்த உலகத்தில் முடிவை தீர்த்து விட்டார். உன் சந்தேகம் தீர்த்து விட்டதா? மகேஸ்வர் மகா முடிவை தீர்த்து விட்டார். அப்போது அவர்தான் வெற்றி மாலை. ஆமா, வெற்றி மலாடிகள், வெற்றி மலாடிகள், வெற்றி மலாடிகள். ஆகட்டும், ஹரிச்சந்திரன் எப்படிப்பட்டவன்? அயோத்தி ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னன். அவன் எப்படி பொய் உரைக்காதிருப்பான்? அவன் ஒரு நீச்சல், அவன் ஒரு புலியன். புத்தி தருமாறி விட்டதா உங்களுக்கு? எனக்கு தடுமாறவில்லை, உங்களுக்கு தான் தடுமாறி விட்டது. ஏகபத்திரி விரோதம் பூண்டவன். பொய் என்பதே அவன் வாயில் இதுவரை என் கீழே விடக்கூடிய இந்த அயோத்தியா நகர் அறக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி மன்னன். உங்களுடைய சேவன்றி பாவார்த்தை ஆடுகிறோ? நான் மாவார்த்தை ஆடவில்லை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த அலைக்கடல் பொங்கினாலா
ஒரு புண்ணியன் தந்தானோ இந்த கடலும் பொங்கிட்டாலும் இந்த கடலை பொங்கிட்டாலும் இந்த அவிடியை ஐந்திட்டாலும் 64 கலைகள் ஐந்திட்டாலும் கிழக்கே இருக்கிற சூரியன் மேற்கே வளைந்தாலும் மேற்கே இருக்கிற சூரியன் கிழக்கே வளைந்தாலும் இந்த கையில தலைகையா நின்னாலும் என் சிசியன் ஹரிச்சந்திரன் பொய் என்பதை உரைக்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பொய் உரைப்பாத எப்படி இருப்பான்? என் சிசியன் பொய் என்பதை உரைக்க மாட்டான். என் சிசியன் என்று சொல்ல கிடையாது. அப்படி நான் பொய் வாங்கி விட்டால் நீ பொய் வாங்காவிடில் நீ என்ன செய்வீர்? நான் பொய் வாங்காவிடில் இந்த பூவிலை அறுத்து என் தவத்திலே பாதி உங்களுக்கு தார வைத்து குடித்து விட்டு மது கூடத்தை தோல் சுமந்து வடக்கை நோக்கி புறப்படுகிறேன். நீ வாங்காவிடில் நீ பொய் வாங்காவிடில் நான் இந்த காலம் முழுவதும் என் இறுதி முழுவதும் நான் உனக்கு அடிமை என்று நான் சாஸ்திரம் சுவாமி இவன் கடைசி முழுவதும் எனக்கு அடிமை என்று உயிர் சாஸ்திரம் நீங்க போய் வாங்கிவிட்டால் காலம் முழுவதும் உங்களுக்கு காலடியிலே இருக்கிறார். உனக்கு அடிமை நீ மது குளம் ஏதிக்கொண்டு வடதிசை போகத்தான் போவி இந்த வசிஷ்டர் பார்க்க ஹரிச்சந்திரனிடம் அயோத்தி நகர் சென்று ஹரிச்சந்திரனிடம் ஒரு பொய் வாங்க ஒரு வசிஷ்டர் இந்த பூலோகமே வரக்கூடாது. அப்படியா? என்ன தேவலோகத்தோடு கூட வரக்கூடாது. தேவலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வரவே கூடாது. அப்படியே இருந்தால் உண்மையை தெரிவி பார்க்கலாம். எனக்கு அடுத்த குரலுக்கு தேவர்கள் அனைவரும் எனக்கு உதவ வேண்டும்.
அப்படியே உத்தரவுதான். அப்படியே ஆகட்டும். புறப்படு, புறப்படு. டேய், விஜயா, அயோத்தி நாட்டுக்கு போகணும் இப்போ. எங்க செல்ல வேண்டும்? அயோத்தி நாட்டுக்கு அயோத்தியாவை சென்று ஹரிச்சந்திரனை இந்த பார்த்து விஸ்வாமித்திரர் யார் என்று காட்டுறோம். இந்த பாவர மக்கள் அறிய வேண்டும். ஆ, நான் யார், யார்? நான் எப்பேற்பட்டவன் ஆமா. என்று இந்த பூலோகமே அறிய வேண்டும். 5 ரூபாய் இப்போது 5 ரூபாய் பிளேடு வாங்கி சேவிங் பண்ண மக்கள் அதெல்லாம் புலருமே. டேய், இப்படி இருந்தா எனக்கு மரியாதை. புறப்பட போகலாம். எங்க செல்ல வேண்டும்? பூலோகம். அயோத்தி நாடி ஆமா. ஹரிச்சந்திரை கண்டு ஒரே ஒரு பொய் புரிய வேண்டும். புறப்படு, அயோத்தி நாடு. நாடி அயோத்தி நாட்டுக்கு வரவும் அந்த அயோத்தி நாட்டு ஆளக்கூடிய ஹரிச்சந்திர மன்னர் சமைக்கிறது.